ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன். மனதிரமோ வாடாதே மனமே, காடையை அனுப்பிடுவார். மனதிரமோ வாடாதே மனமே, காடையை அனுப்பிடுவார். கண்ணீர் இல்லையோ எண்ணிப்பார் அவரின் நன்மைகள் எத்தனையோ. கண்ணீர் இல்லையோ எண்ணிப்பார் அவரின் நன்மைகள் எத்தனையோ. ஆபிரகாம் தேவன். சோதனை வேளையோ சோராதே மனமே, இயேசுவை சார்ந்திடுவார். சோதனை வேளையோ சோராதே மனமே, இயேசுவை சார்ந்திடுவார். யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பாயே. யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பாயே. ஆபிரகாம் தேவன். கசந்த மரவோ கவலை வேண்டாமே, கர்த்தர் உன்னோடே உள்ளார். கசந்த மரவோ கவலை வேண்டாமே, கர்த்தர் உன்னோடே உள்ளார். ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவார். ஜெபத்திலே நீ இருந்து வெற்றியை சேர்த்திடுவார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மத்தியானம் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். உம்முடைய வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் கிருபை பொருந்தினதாயும் உப்பினாலே சாரமேற்றப்பட்டதாயும் இருக்கிறபடியால் மகிமை
உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு பலன் கொடுக்கிறபடியா மகிமை ஆண்டவரே உமக்கே ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். உமக்கே மகிமை உண்டாவதாக. துதிகன மகிமையெல்லாம் முக்கிய எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர், இது ஒரு பொதுவான அழைப்பு. அழைப்பு 3 விதம். ஒன்று பொதுவான அழைப்பு, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஒரு பரிசுத்த அழைப்பை கொடுக்கிறார். பரிசுத்த அழைப்பினாலே உங்களை அழைத்தேன். அதற்கு பரிசுத்த அழைப்பிலே கீழ்ப்படிந்து பரிசுத்த ஜீவியத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பரம அழைப்பு. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று சொல்லுகிறார். இந்த பொதுவான ஒரு அழைப்பு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். பட்சபாதம் இல்லாத தேவன். எத்தனை பேர் வாழ்க்கையில் பாரத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், இன்றைக்கு சஞ்சலத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மனதுக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம், ஆறுதல், ஒரு விடுதலை, அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியத்தை, மனதுக்கு ஒரு இளைப்பாறுதலை தேவன் அருளுகிறேன் என்று கர்த்தர் இங்கே வாக்கு பண்ணி அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் இன்றைக்கு மனுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய, பாரம் சுமந்து தவிக்கிற மக்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்தும இளைப்பாறுதல், ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்திற்கும் அவர் இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன், ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கட்டளையிடுகிற தேவன். அவர் இந்த இளைப்பாறுதலை, இந்த ஒரு விடுதலையை எப்படி அருளுகிறாராம்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றார். ஆத்தும இளைப்பாறுதலை கொடுக்கிற கர்த்தர், பாரம் சுமந்து தத்தளித்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் வந்து என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு நுகத்தை வைத்திருக்கிறார், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும். அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்படி சுமக்கணும், அந்த நுகத்தை எப்படி ஏற்றுக்கொண்டு அதை எப்படி சுமக்கணும் என்று கர்த்தரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நுகம் என்று சொல்லும் போதே அது ரொம்ப கனமாக இருக்கும். நுகத்தடி அது கனமான ஒன்று. ஏற்கனவே வாழ்க்கையில் பாரம் சுமந்து தவிக்கிற மக்கள், எத்தனையோ துக்கம், பிரச்சனை, வேதனை, எதையோ எதிர்கொண்டு இன்னைக்கு சூழ்நிலையிலே தத்தளித்து கொண்டு இருக்கிற மக்கள் உண்டு. அவங்களுக்கு இன்னொரு நுகத்தை தேவன் கொடுக்கிறார் என்றால் அது ஒரு விகற்பமாக நமக்கு தோணுது. உலகத்தில் ஜனங்கள் எத்தனையான பாடுகள், துன்பங்கள், சோதனைகள், வேதனைகளை சுமந்து தத்தளித்து தவித்து கொண்டு இருக்கிறாங்க. இளைப்பாறுதல் தருவேன், ஆனால் என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கணும், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளணும் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் ஜனங்க யோசிப்பாங்க. நம்ம யோசிக்கிறோம்,
ஏற்கனவே பாரம், இதில் கர்த்தரும் ஒரு நுகத்தடியை நம்ம மேலே வைக்கிறாரே, அது இன்னும் எத்தனை பாரமானது என்று ஒருவேளை எண்ணக்கூடும். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு வைக்கக்கூடிய நுகம், அந்த நுகத்தடி மெதுவாக இருக்கும். அவர் நம் மீது வைக்கக்கூடிய அந்த சுமை அது மிக லகுவாக இருக்கும். நம்மால் அதை சுமக்க முடியும், அதை எடுத்து செல்ல முடியும். சுமக்கக்கூடாத ஒரு பாரமான நுகத்தடி அல்ல, அது மிக லகுவா, அது நுகம் மெதுவா, கனமே இருக்காது, அது கனமே இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே நம்ம சுமக்க வேண்டிய ஒரு நுகம் என்றால் அது ஒன்று தான். இந்த நுகம் நம் மீது இருந்தால் நமக்கு ஒரு பாரம் இருக்காது, வருத்தங்கள் சஞ்சலங்கள் இருக்காது. இந்த நுகத்தை விட்டு விட்டு நாம் எத்தனையோ நுகத்தை இப்போ நம்ம ஏற்றுக்கொண்டவங்களாக காணப்படுகிறோம். உலகத்தில் பல நுகங்கள் உண்டு, அதையெல்லாம் நம்ம கழுத்தில் சுமந்து இப்போ நிமிர முடியாத பார சுமையை சுமந்து தவிக்கிறோம். ஆகவே கர்த்தர் அழைக்கிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அது லகுவாக இருக்கும், மெதுவாக இருக்கும், கனமே இருக்காது, அது கஷ்டமே இருக்காது. அதை ஏற்றுக்கொண்டால் போதும். வாழ்க்கையில் பாரம் இல்லை, துக்கம் இல்லை, பிரச்சனை இல்லை, வேதனை இல்லை என்று கர்த்தர் அழைக்கிறார். என் நுகம் மெதுவாக இருக்கும். அவருடைய நுகம் என்பது அவருடைய வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தைகள் தான். அவருடைய கற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள் அவருடைய வார்த்தைகள் தான். ஆகவே தான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், என் கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, அது லகுவானது. அதுதான் அவருடைய நுகம். என்னுடைய கற்பனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், என்னுடைய கற்பனைகள் அது பாரமானது அல்ல, மிகவும் லகுவானது. கர்த்தருடைய வார்த்தைகள் கனமானதல்ல, பாரமானதல்ல, நம்மால் கை கொள்ள முடியும். அவரே மனிதனாய் வந்து உலகத்தில் அதையெல்லாம் கை கொண்டு பார்த்தார். மனிதனால் முடியும் அப்படின்னால தான் நமக்கு கொடுத்தார். அவர் முதலாவது சுமந்து பார்த்துட்டு தான் அந்த நுகத்தை நமக்கு தந்திருக்கிறார். முடியும். ஆகவே அவருடைய நுகம் அவருடைய வார்த்தை. ஆனால் அன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பொழுது, இது பாரம், கர்த்தரால் சுமரும் பாரம், கர்த்தருடைய பாரம், கர்த்தருடைய வார்த்தைகளை அதை பாரம் என்று கருதினார்கள். ஆகவே கர்த்தர் சொன்னார், கர்த்தரின் வார்த்தையை பாரம் என்று சொல்லாதீங்க. ஒரு தீர்க்கதரிசனத்தில் போகும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு என்ன வந்திருக்குது என்று கேளுங்க. கர்த்தரால் சுமரக்கூடிய பாரம் என்ன, அவருடைய வார்த்தையின் பாரம் என்ன என்று கேட்காதீங்க. அப்படி கேட்கிற உங்களை நான் மறப்பேன், உங்களை சிதறடிப்பேன் என்றார். அப்படியே செய்தார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை பாரமாய் நம்ம எண்ணக்கூடாது. அது லகுவானது, அது மெதுவானது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மனிதர்களுடைய கழுத்தில் இருக்கிற நுகத்தடி என்றாலே, அந்த நாட்களில் மாட்டு வண்டியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். மாட்டு வண்டி 2 மாடை அல்லது 1 மாடை அந்த வண்டியில் பூட்டி இருப்பாங்க. அதனுடைய கழுத்தில் ஒரு நுகத்தடியை வைத்திருப்பாங்க. ஒரு தடிப்பமான ஒரு தடி போயிருக்கும். அந்த நுகத்தடியில் தான் அந்த மாட்டு வண்டி அது இணைக்கப்பட்டிருக்கும். இந்த வண்டியில் வைக்கக்கூடிய பாரத்தை எல்லாம் அந்த நுகத்தடி மூலம் மாடு தான் அதை சுமந்துக்கிட்டு போகும், இழுத்துக்கிட்டு போகும். அந்த நுகத்தடியோடு ஒரு கயிறு அது கட்டியிருப்பாங்க மாட்டோட கழுத்தில். நுகத்தடி மாட்டின பிறகு மாடு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் திரும்ப முடியாது, நேரம் பாதையை பார்த்து போக வேண்டியதுதான். அதில் எவ்வளோ பாரத்தை வைத்தாலும் அது சுமந்து கொண்டு போகும். அந்த மாட்டின் கழுத்தில், காளையின் கழுத்தில் மாட்டப்பட்டிருக்கிற அந்த தடி, அதுக்கு பிறகு நுகத்தடி. நுகம்
அந்த வண்டியின் பாரத்தை இழுத்துக்கிட்டு போகிறதுக்கு அந்த நாட்களில் இருந்துச்சு. அதுபோல தான் இன்றைக்கு உலகம் மனிதனுடைய கழுத்தில் பாரத்தை சுமத்துது. தேவனுடைய ஜனங்கள் எகிப்திலே பிழைக்க போனவர்கள் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. அங்கே அவர்கள் பலுகி பெருகின பொழுது எகிப்தின் ராஜா, யார் இந்த ஜனங்க, நம்ம மத்தியில் ஒரு கூட்டம் புதுசாக இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனம் பலுகி பெருகின்ற பொழுது அங்கே இருக்கிற பார்வோன் ராஜா அவர்களுக்கு எதிராக ஒரு உபாயமான ஒரு தந்திரத்தை சொன்னான். நம்முடைய எதிராளிகளோடு சத்துருக்களோடு இவர்களும் சேர்ந்து நம்மோடு யுத்தத்துக்கு வரலாம், இப்பயுமே அவங்கள ஒடுக்கணும் என்று பல பட்டணங்களை கட்டுறாங்க. அதற்கு செங்கல்ல சுடுறதுக்கு வைக்கோல், இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் நிறைய இருக்குது. ஆகவே இந்த வேலைகளினால் அவர்களை நாம் ஒடுக்கினால் பலுகி பெருக மாட்டாங்க என்று ஒரு தந்திரமான ஒரு யோசனை செய்து அன்றைக்கு தேவனுடைய ஜனங்களின் கழுத்திலே அப்படியே ஒரு நுகத்தடிய மாட்டுனாங்க. கர்த்தர் அந்த நுகத்தடிகளை விடுதலை கொடுத்தார், அவர்களை நிமிர வைத்தார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு, எகிப்திலே நீங்கள் அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து, உங்கள் நுகத்தடியை, எகிப்தின் நுகத்தடியை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய அவங்களால் நிமிரவே முடியல. உலகம் சுமத்தக்கூடிய பழுவான காரியங்கள், வேலைகள் இன்றைக்கு அப்படிதான். உலகத்தில் வேலை பார்க்குறவங்க எந்த ஆஃபீஸாக இருந்தாலும், ஒவ்வொரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க காலை முதல் இரவு வரை, ஏன்னா அன்றன்றைக்குரிய வேலைகளை கரெக்டாக முடிக்கணும், மேல் அதிகாரிகளுக்கு அதை கணக்கு கொடுக்கணும். அதிகமான வேலைப்பளு, அது கண்ணுக்கும் தலைக்கும். உட்காந்து கம்ப்யூட்டருக்குள்ளேயே உட்காந்து கொஞ்ச காலத்தில் எல்லாரோட கண்ணும் எப்படி ஆகுமோ தெரியல, கஷ்டமான காரியங்களை பார்க்கிறோம். அவங்க சொல்லும் போது இந்த தேவ ஜனத்தை தான் நினைப்போட்டோம். அவங்களால முடியல, அதை செய்து கொடுக்கணும். ஆஃபீஸில் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் அவங்க சொல்லும்போது கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும். உலகம் இன்றைக்கு கழுத்தில் நுகத்தடியை சுமத்துது. அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மாதிரி நேரிட்டது. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 10லிருந்து 14 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். தேவனுடைய ஜனம் எகிப்திலே கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. ஒரே நாளில் செங்கல் சூளையிலும் வேலை பார்க்கணும், செங்கல் அறுக்கணும், காய வைக்கணும், அதை சுடணும், அதுக்கு தேவையான விறகு, வைக்கோல் இதெல்லாம் பார்க்கணும், வயல் வேலையும் செய்யணும். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினாங்க. எதுக்கு நம்ம வாழணும்? எதற்கு நம்முடைய உயிர்
இந்த உடலில் இருக்குது என்று தங்கள் உயிரையும் அவர்கள் கசப்பாக்கினார்கள். இப்படி அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டு இருந்தாங்க, கர்த்தரை நோக்கி முறையிட்டு கொண்டு இருந்தார்கள். 2ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் பெருமூச்சு விட்டதை தேவன் கேட்டார். அவர்கள் பெருமூச்சை தேவன் கேட்டார். இது மாத்திரம் அல்ல, ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்லணும். தேவனுடைய ஜனங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்லணும், பெண் குழந்தைகனா விட்டுறணும் என்று ராஜாவுடைய கட்டளை. யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 15-16 பார்க்கும்போது மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிடுவாங்க, ஆண் குழந்தையாக இருந்தால் அங்கே பிறந்த ஒன்றையே கொண்டுறணும். மருத்துவச்சிகள் அப்படி செய்யலை. ஆகவே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், முறையிட்டார்கள், தேவனை நோக்கி பெருமூச்சு விட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். எகிப்திலே அவர்களுக்கு வைக்கப்பட்ட நுகத்தடி, உலகம் அவர்கள் மீது வைத்த ஒரு நுகத்தடி. தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவர்களை கண்ணோக்கி பார்த்தார், இறங்கிட்டார், பூலோகத்துக்கே இறங்கிட்டார், இறங்கி வந்து விட்டார். 3ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 7-10 வரைக்கும் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. தேவனாகிய கர்த்தர் காணாதவர் அல்ல. உலகம் நம் மீது பாரத்தை சுமக்கும், அதிகமான வேலைகள், கொடுமைகள், மனிதர் மீது, மனிதனுக்கு மனிதன், இன்னைக்கு கொடுமையான செயல்கள். தேவனை நோக்கி அபயவிடும் பொழுது, முறையிடும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கேளாதவர் போல் இருக்கிறவர் அல்ல, காணாதவர் போல் இருக்கிறவர் அல்ல. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்களை உண்டாக்கினவர் காணாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்டார். அவர்களுடைய கொடுமைப்படுத்தக்கூடிய அந்த செயல்களை அவங்க ஆண்டவர் பார்த்தார். வசிங்க, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் கேட்டார், அவங்களுடைய கூக்குரலை கேட்டார், சத்தத்தை கேட்டார், அவங்க படுகிற துன்பத்தை அவர் காண்கிறார். எல்லாவற்றையும் அறிகிற தேவன், நம்முடைய எல்லா காரியமும் கர்த்தருக்கு தெரியும், பார்க்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கேட்கிறார். அறிந்திருக்கிறேன், அவர்கள் படக்கூடிய உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கர்த்தர் இறங்கினார். பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வருகிறார். தேவன் இறங்கின சந்தர்ப்பம், அவர்களையெல்லாம் நேரடியாக பார்க்குறார். இறங்கினேன். இப்போ மோசே கிட்ட பேசுகிறார். நான் பார்த்தேன், என் ஜனங்களுடைய துன்பத்தை நான் பார்த்தேன். அவங்க எப்படியெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்கள், நெருக்கப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் நான் காண்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆகவே நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். நீ அந்த ஜனங்களை பார்வோன் கையில் இருந்து, எகிப்தியர் அடிமைத்தனத்தில் இருந்து நீ அவர்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நான் வாக்கு பண்ணின தேசத்துக்கு நீ அழைத்து கொண்டு போவாய் என்று கர்த்தர் சொன்னார். இது எகிப்தின் நுகத்தடி. அதனால தான் சொன்னார், எகிப்தியர் உங்கள் மீது சுமத்தின நுகத்தடியை நான் முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்கின நாளிலே அவனை உலகத்துக்கு அடிமையாக அவனை படைக்கலை. எல்லாவற்றையும் படைத்த தேவன் இதையெல்லாம் ஆண்டுகொள், அதற்கு நீ அடிமை அல்ல, அதற்கு மேலா உன்னை நான் வச்சிருக்கிறேன், எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள் என்று தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம்
28வது வசனத்தில் சொல்லுவார். ஆனால் இன்றைக்கு மனிதன் மேலே இருந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டியவன். எல்லாம் அவனுக்கு மேலே போயிருச்சு. அவன் அடிமையாய் இருக்கிறான். எகிப்துக்கு அடிமையாய், எகிப்தியருக்கு அடிமையாய், பார்வோனுக்கு அடிமையாய் தேவ ஜனங்கள் மாறினாங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி அல்ல. அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர்கள். தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு இந்த உலகத்தின் நுகத்தடிய நம்ம சுமக்கிறதல்ல, உலகத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கிறதல்ல. நம்ம கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது இன்றைக்கு அந்த எகிப்தியரின் நுகத்தடியிலே கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அந்த ஒடுக்குதல், நெருக்குதல், கொடுமைப்படுத்தப்பட்டல் அனைத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். நமக்கு இருக்கிற ஒரு நுகத்தடி, நுகம், அவர் நம் மீது வைத்த நுகம், அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் நமக்கு நுகமாக இருக்கணும். தேவையில்லாமல் உலகத்தில் போய் மாட்டிக்க கூடாது. உலகத்தின் ஆசை இச்சைகள் அது ஒரு அடிமைத்தனம். உலகத்தின் பாவங்கள், அக்கிரமங்கள், அசுத்தமான சில காரியங்கள், இவைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு மனிதன் தேவையில்லாமல் பாரத்தை சுமந்து தவிக்கிறான். ஆகவே தேவனாகிய கர்த்தர் அனைவரையுமே அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருமே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அன்போடு அழைக்கிறார். கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவன். உலகம் ஒரு பக்கம் நுகத்தடியை வச்சிருக்குது. சாத்தான் ஒரு நுகத்தடியை வைக்கிறான். சாத்தானால் சுமத்தப்படக்கூடிய ஒரு நுகத்தடி. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இங்கே தாசன் சொல்லுகிறான், என்னால் நிமிரவே முடியல. நிமிர முடியாதபடிய பக்கத்திலும் நிமிரவே முடியல. கழுத்தில் நுகத்தடி இருக்கிறனால தான் நிமிர முடியல. வாசிங்க 40:12. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. நான் நிமிர்ந்து பார்க்க முடியல. அக்கிரமம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவங்கள், அக்கிரமங்கள் இவைகள் இருக்கும் பொழுது அவனால் நிமிர முடியல, உயர முடியல, மேன்மையை அடைய முடியல, நிமிர முடியல. கீழே கீழே தாழ்ந்து தான் போகுது, குனிந்து கொண்டே தான் இருக்க முடியுது. பாவம், அக்கிரமம் அது ஒரு பயங்கரமானது. 3 எழுத்து தான், ஆனால் அதுக்கு ரொம்ப சக்தி இருக்குது. வேதம் அப்படி சொல்லுகிறது. எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் 5:25. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி. அக்கிரமங்கள் நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய உயர்வுகள், மேன்மைகள், இவற்றையெல்லாம் அப்படியே தடுத்துரும், வரவிடாது. வாசிங்க இன்னொரு தரம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறது. உங்கள் பாவங்கள் நன்மையை வரவிட்டாது இருக்கிறது. வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு உயர்வு இருக்குது, ஒரு மேன்மை இருக்குது, ஒரு நன்மை இருக்குது, ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அது எனக்கு வந்துடும் 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 என்று அப்படியே நிச்சயத்தோடு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். வராமல் போயிடும். ஏமாற்றப்படுவோம். வாழ்விலே தோல்வி, நஷ்டம், கஷ்டங்கள், கால தாமதங்கள், இப்படி பல காரியங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை அது வரவொட்டாமல் தடுக்கிறது. நம்முடைய வாழ்வில் இருக்கிற பாவ அக்கிரமங்கள், இங்கே இந்த மனிதன் சொல்லுகிறான், என்னுடைய அக்கிரமங்கள் என்னால் நிமிர முடியல. ஏன்னா பாவம் என்பது ஒரு நுகத்தடி, அப்படியே கழுத்தில் இருக்குது. பாவ அக்கிரமம் ஒரு நுகத்தடி. இது பிசாசுனால வரக்கூடிய நுகத்தடி. பாவத்துக்கு சம்பளம் மரணம், மரணத்துக்கு அதிகாரி பிசாசு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்தது மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை
தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு தான் உலகத்துக்கு வந்தார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்குள்ளானவர்கள் அனைவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் அவர் மனிதராய் வந்தார். இப்படியானார். மரணத்துக்கு அதிகாரி, இரண்டாம் மரணம், அக்கினியும் கந்தகமும் எரியக்கூடிய கடல், இரண்டாம் மரணம். அதிகாரி சாத்தான். இவனுடைய தந்திர செயல்தான் பாவ அக்கிரமங்கள். மனிதனை பாவத்துக்குள்ளே தள்ளி, அக்கிரமத்துக்குள்ளே தள்ளி, அது ஒரு நுகத்தடியா அவனை நிமிர விடாமல் இருக்குது. நன்மையை தடை செய்கிறது பாவங்கள். வரக்கூடிய ஆசீர்வாதங்களை அது தடை செய்கிறது பாவம். அது மாத்திரமா, நம்ம கூடயே இருக்கும், நம்ம வீட்டு வாசல்லையே படுத்திருக்கோம். பாவம் வீட்டு வாசல்ல படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நன்மை செய்யல, நம்முடைய வாழ்க்கையில நன்மை இல்லை அப்படின்னா, நம்முடைய பாவம் நம்ம வீட்டு வாசல்ல தான் படுத்திருக்கோம். நம்ம வெளியே போந்து கூடியே வரும், எப்பயும் நம்ம கூடியே வரும், வாசல்ல படுத்திருக்கோம். அநேகர் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்தாலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. வீட்டுக்குள்ளே வந்தாலே பிடிக்கல, டென்ஷனோட வருவாங்க. வெளியே போனால் ஃப்ரீயாக சந்தோஷமாக இருப்பாங்க. வாசலில் பாவம் படுத்திருக்குது. ஆகவே இந்த வீட்டுக்கு சந்தோஷம், சமாதானம், ஒரு ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை, ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இல்லை. பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவங்கள் பின்தொடரும், நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். அவன் போய் நியாய தீர்ப்பில் நிற்கிறதுக்கு முன்னாடி அவன் செய்த பாவம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கும். பாவம் என்பது ஒரு கொடிதான ஒன்று. இன்னைக்கு உலகத்தில் மனிதனை அப்படியே ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. மனிதர்களுடைய கழுத்தில் நுகத்தடியாய் இருந்து அவனை நிமிர விடாமல், மேன்மையை கண்டடைய முடியாமல், உயர்வை பெற முடியாமல் அவனை எப்பயுமே குனிய பண்ணிட்டு இருக்கு. பாவம் அது ஒரு பயங்கரமான நுகத்தடி. அது பிசாசின் நுகத்தடி. உலகம் ஒரு நுகத்தடியை போடுது, பிசாசும் மனிதர்களுடைய கழுத்தில் ஒரு நுகத்தடியை போட்டுறான். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுவாரு, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும், சிலருடைய பாவங்கள் பின்தொடரும். கூடியே இருக்கும், கூடையே வந்துகிட்டு இருக்கும். அவனுடைய வாழ்வு எப்படி? போறவன் திரும்பி வருவானா? எத்தனை பேர் போறாங்க, திரும்பி வர முடியல. பாவம் பின்தொடரும். ஆகவே இதிலிருந்து விடுதலை பெற்றே ஆக வேண்டும். எகிப்தியரின் நுகத்தடியை கர்த்தர் முறித்தார். உலகம் சுமத்தக்கூடிய நுகத்தடியை கர்த்தர் முறிக்கிறார், ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அப்படியே பிசாசு மனிதர்களுடைய கழுத்தில் வைக்கக்கூடிய நுகத்தடியை கர்த்தர் முறிக்கிறார். எதனால முறிக்கிறாரு? எசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும், ஆம், அந்நாளிலே உன் தோளில் இருக்கிற பிசாசின் நுகமும், உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகத்தடி முறிக்கப்படும். கர்த்தர் நமக்கு தந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பிசாசு நம் மீது வைக்கக்கூடிய அந்த நுகத்தை, சாத்தானால் சுமத்தப்படக்கூடிய நுகத்தடியை அபிஷேகம் முறிக்கும். உலகத்தில் சுமத்தக்கூடிய நுகத்தடியை கர்த்தர் முறிக்கிறார். பிசாசு நம்ம கழுத்தில் வைக்கக்கூடிய நுகத்தடியை அவர் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர், அவர் அதை முறிக்கிறார். கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஆகவே தான் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, மற்ற நுகம் எல்லாம் அழிஞ்சு போயிடும்.
உங்களை விட்டு நீங்கி போகிறோம், நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். என் நுகம் எகிப்தின் நுகத்தைப் போல அல்ல, சாத்தானுடைய நுகத்தைப் போல அல்ல, இது லகுவானது, என் சுமை ரொம்ப லேசாக இருக்கும், என் நுகம் மெதுவாக இருக்கும் என்று கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய ஜனத்தை அழைக்கிறார். ஆகவே சாத்தான் இன்றைக்கு நுகத்தை வைக்கிறான், கர்த்தர் விடுவிக்கிறார். அவருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியின் அனுக்கிரகத்தை நம் மீது ஊற்றுகிறார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். எல்லாருக்கும் கிடைக்கும். வேண்டிக் கொள்ளுகிற அனைவருக்கும் அவர் பரிசுத்த ஆவி அருளுவது எவ்வளோ அதிக நிச்சயம். ஒரு தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை கேட்கிறத தகப்பன் வாங்கி கொடுக்கிறான். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பதே பிசாசு நம் மீது சுமத்தக்கூடிய அந்த நுகத்தடியை முறிப்பதற்கு. அதுவும் ஒரு காரணம். அபிஷேகம், இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் அவன் நம் மீது வைத்த நுகத்தடியை முறிக்கிறது. நுகம் முறிக்கப்பட்டு போம். ஆகவே உலகம் ஒரு நுகத்தடியை வைக்குது, பிசாசு ஒரு நுகத்தடியை வைக்குது, அடுத்து மனிதர்களும் ஒரு நுகத்தடியை வைக்கிறாங்க. மனிதனுக்கு மனிதன் அடிமைப்படுத்துகிறான். மனிதனுக்கு மனிதன் ஒருத்தன் தன்னை மேன்மையாக நினைத்து சக மனிதர்களை அடிமைகளாய் நினைத்து அவங்க கழுத்தில் நுகத்தடியை வைக்கிறாங்க. இது உலகத்துலேயும் இருக்குது, சபைக்குள்ளேயும் இருக்குது. சபைக்குள்ளேயும் அந்த மாதிரி இருக்குது. தங்களை பெரியவர்களாய் கனத்துக்குரியவர்களாய் நினைத்து கொண்டு சக மனிதர்களை அவங்க கொஞ்சம் அடிமைகளாய் நினைத்து பலுவான காரியங்களை, அவங்க சுமக்க முடியாத காரியங்களை அவங்க கழுத்து மேலே வச்சிருவாங்க. அதை அவங்க செய்து முடிக்கணும். உலகத்தில் பார்க்குறோம், கடினமாய் உழைத்து 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 அப்படியே தேஞ்சு போகிற மனிதர்களை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே சபையில் அப்படி இருந்திருக்குது. அப்போஸ்தலர்களுடைய காலத்திலும் அது போல இருந்திருக்குது. அப்போஸ்தலர்களும் சொல்லுகிறாங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. 10. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை நம்முடைய பிதாக்களாலும் சுமக்க முடியல, நம்மனாலையும் சுமக்க முடியல. அப்படிப்பட்ட நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால், சீஷர்களுடைய கழுத்தில் நுகத்தடியை தூக்கி வைக்கிறாங்க. சீஷர்களுடைய கழுத்திலே நுகத்தடியை தூக்கி வைப்பதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். நீங்கள் ஏன் தேவனை சோதிக்கிறீங்க என்று இங்கே சொல்லுறாங்க. ஏனால் அந்த நாட்களிலே தேவனை அறியாத புறஜாதிகள், மெய்யான தெய்வத்தை அறியாத புறஜாதிகள் ஒரு கூட்டம் ஒரு ரட்சிப்புக்குள்ளே வராங்க. ஆனால் அவங்க கழுத்தில் நுகத்தடியை தூக்கி வைக்கிறாங்க. நியாய பிரமாணத்தை கை கொள்ளணும், 10 கற்பனைகளையும் அதை கை கொள்ளணும், விருத்த சேதனம் பண்ணப்படணும் என்றெல்லாம் அப்போஸ்தலர்களால் கட்டளை பெறாத சிலர் புதிதாக ரட்சிப்புக்குள் வந்திருக்கிற புறஜாதியிலிருந்து வந்தவர்களை ரொம்ப பாரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப இடரலாயிரும். அதனால இப்போ அப்போஸ்தலர்கள் சொல்லுறாங்க, எதுக்கு அப்படி செய்கிறீங்க? பிதாக்களாலே கை கொள்ள முடியல, நம்மாலையும் கை கொள்ள முடியல. அப்படிப்பட்ட நுகத்தடியை எதுக்கு இப்போ புதுசாக வந்த சீஷர்கள், புதிதாக ரட்சிப்புக்குள் வந்திருக்கிற சீஷர்களுடைய கழுத்தில் ஏன் சுமத்துறீங்க என்று இந்த இடத்துல கேட்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்லுவார். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 1 to 4 வரைக்கும் வாசிங்க. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில்
அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். அன்றைக்கு இருந்த தேவாலயத்தில் உள்ள பெரிய தலைவர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், அவங்கள சொல்லுகிறார் ஆண்டவராய் இயேசு, அவங்களால சுமக்கிறதுக்கு அரிதான பாரமான சுமைகளை மனிதர் கழுத்து மேலே வைப்பாங்க. ஆனால் அவங்க விரலினால கூட அதை தொட மாட்டாங்க. அவங்களால கை கொள்ள முடியாது. அவன் நம்மால முடியல. அப்போ சக மனிதர்கள் எப்படி அதை கை கொள்ளுவாங்க? அதை அவங்க யோசிக்கலை. அவங்க யோசிக்கவே இல்லை. சுமப்பதற்கு அரிதான சுமைகளை மனிதனுடைய கழுத்தில் வைப்பாங்க. ஆனால் அவர்களோ அதை ஒரு விரலினாலும் தொட மாட்டார்கள். மற்றவங்களுக்கு தான் பிரசங்கம், மற்றவங்களுக்கு தான் போதனை, மற்றவங்களுக்கு தான் அறிவுரை, ஆனால் அவர்களுக்கு அல்ல. அதனால தான் இயேசு சொன்னார், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் செய்யுங்க, அவங்களுடைய செய்கையை பார்க்காதீங்க. ஊழியர்களை நீங்கள் பார்க்காதீங்க. ஊழியர்களை பார்த்தால் இடறி விடுவீர்கள். ஏன்னா அவங்களுடைய செய்கை அது மாறுபாடாக இருக்கும். ஆகவே அவங்கள பார்க்காதீங்க. அவங்க பண்ணுற பிரசங்கத்தை கேட்டுட்டு போங்க, அதன்படி செய்யுங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆனால் சொல்லுறபடி அவங்களே செய்ய மாட்டாங்க அப்படின்னு கர்த்தர் அவர்களை குறித்து சொன்னார். இன்றைக்கும் மனிதனுக்கு மனிதன் இன்னைக்கு நுகத்தடியை வைக்கிறாங்க. இது சபைக்குள்ளே நடக்கிற காரியம், உலகத்துக்குள்ளேயும் பார்க்குறோம். சக மனிதர்களுக்கு பாரத்தை கொடுக்கறது. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க, இது எப்படி அவங்க செய்து முடிப்பாங்க, இதை எப்படி அவங்களால முடியும் என்று கொஞ்சமே யோசிக்காமல் பாரமான காரியங்களை, அதை செய்யணும், இதை செய்யணும், அதை முடிக்கணும், இதை முடிக்கணும்னு எக்கச்சக்கமான வேலைகளை அவங்க கழுத்தில் நுகத்தடியாக சுமப்பாங்க. இவங்க சுமக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுகிறதை பார்க்கலாம். மனிதரால் வரக்கூடிய நுகத்தடி. அதுபோல் குடும்பங்கள் அந்த மாதிரி ஒருவருக்கொருவர் நுகத்தடிகளை கழுத்தில் சுமத்துறது. குடும்பத்துக்குள்ள நெருக்கங்கள், குடும்பத்துக்குள்ள பல காரியங்கள், அடிமைத்தனங்கள், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மனுஷர்கள் சுமத்தக்கூடிய நுகத்தடி. அதனால் மனிதர்கள் நிமிரவே முடியல. எப்போ பார்த்தாலும் குனிஞ்சே தான், முதுகு குனிஞ்சே தான் இருக்கும். அந்த மாதிரி ரோமரில் சொல்லப்பட்டிருக்கும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எப்பயுமே முதுகு குனிஞ்சிருக்கும். ஏனென்றால் நுகத்தடி, பாரம். வாசிங்க. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது, அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். குனிய அப்படின்னு தாவீது சொன்னபடிதான். இன்றைக்கு ஒரு மாடு பாரத்தை சுமந்து கொண்டு போகிறது என்றால் அதன் கழுத்தில் ஒரு நுகத்தடி தான் இருக்கும். அந்த பாரத்தை மட்டும் சுமந்துட்டு போகணும். மனிதர்களுடைய கழுத்தில் எத்தனை நுகத்தடி! உலகம் ஒரு நுகத்தடி, பிசாசு ஒரு நுகத்தடி, மனிதனும் ஒரு நுகத்தடி. அப்போ எப்படி சுமக்க முடியும்? எப்பொழுதும் முதுகு குனிஞ்சே இருக்கும். இடுப்பு எப்பயுமே தள்ளாடுது. 69 சங்கீதம் 69:23. அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவது, அவர்கள் இடுப்புகளை எப்போதும் தள்ளாட பண்ணும். எப்பொழுதும் தள்ளாட பண்ணும். அதனாலேயே இடுப்பு தள்ளாடுது. எத்தனை நுகத்தடியை சுமக்கிறது? அடிமைத்தனங்கள். ஆண்டவராகிய இயேசு, நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா? உலகம், மாம்சம், பிசாசு இன்றைக்கு உன் மேலே நுகத்தடியை வைத்திருக்குதா? பயங்கரமான நுகத்தடியை சுமந்து கொண்டு இருக்கிறாயா? கர்த்தர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்புள்ள இயேசு, அவர் நமக்காக சிலுவையை சுமந்தவர். நமக்காக எல்லா நுகத்தடியையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவிக்கிறவர், சுமந்து தீர்த்தவர். கல்வாரி சிலுவையிலே நம்முடைய எல்லா பாரத்தையும், பாவத்தையும், அக்கிரமத்தையும், பிசாசையும் எல்லாத்தையும் சிலுவையில் அவர் சுமந்து அதை அறைந்தவர். சிலுவையிலே வெற்றி சிறந்தவர்.
துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்த கர்த்தர். ஆகவே அவர் அழைக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தர். நீங்கள் வருத்தத்தோடு பாரம் சுமக்கிறீங்களா? வாங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாக தான் இருக்கும், என் சுமை லகுவாக இருக்கும். உலகத்தில் பயங்கரமான சுமைகளை சுமந்து சுமைகளை சுமந்து தவித்து கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் அழைக்கிறார். என்னுடைய பாரத்தை, என்னுடைய சுமையை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா நுகத்தடியிலும் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஆகவே உலகத்தில் எத்தனை நுகத்தடிகள். இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள் அவர் சொல்லுவார், அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசியுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. வாசிங்க. அந்நிய நுகத்திலே, அந்நிய நுகம் அப்படின்னு ஒரு நுகம் இருக்குது. தேவனுடைய பிள்ளைங்க இன்றைக்கு அந்நிய நுகத்தில் போய் விழுந்துருவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஒளிக்கும் இருளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறு